கிரவுண்ட் பார்ட்டிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மகா. இன்னைக்கு சிபிஎம் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. ஒரு கிண்டலாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக, அதிமுக, பிஜேபி 3 பேருக்கும் ஒரு கூட்டணி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது தாவேக்காவோடு இடதுசாரிகள் நெருங்கி போடுறதுக்கான ஒரு அறிகுறி ஆயுது. ஸோ கிளியராக கூட்டணிகள் பிரிஞ்சு நிற்குதா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இதை எப்படி பார்க்கணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னா, திமுகவுக்கு தன்னை விட்டு போனவங்க எல்லாரு மேலேயும் ஒரு வெறுப்புணர்வு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள். அந்த வெறுப்பு எப்படிலாம் காட்ட முடியுமோ அதற்கான வடிவங்கள்லாம் அவங்க பல வடிவங்களில் காட்டுறாங்க. அது உதாரணம் பார்த்தீங்கன்னா, மேடைகளில் பேசுகிற போது அமைச்சரவையில் இடம் கொடுக்கக்கூடிய கட்சிக்கும் வெட்கமில்லை, அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய கட்சிக்கும் வெட்கமில்லைன்னு மரியாதைக்குரிய ராஜானம் பேசுகிறாங்க. முரசொலியில் மரியாதைக்குரிய ஆசிரியர் திருமாவேலன் அவர்கள் பாகம் 1 பாகம் 2ன்னு சண்முகம் அவர்களை காட்டமாக விமர்சனம் செய்து கட்டுரைகளை எழுதி தள்ளுகிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் சிபிஎம்மினுடைய இந்த விமர்சனம். அப்போ நீங்கள் முதல்ல ஆக்ஷன் எங்கன்னு பார்க்கணும். நம்ம ரியாக்ஷனை பற்றி பேசுகிறோம். ஆக்ஷன் ஃப்ரம் டிஎம்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் அவங்கள விமர்சனம் பண்ண அவங்க குட்ட குனியை அவங்க இன்னும் நேற்று பேஞ்ச மாதிரி இன்றைக்கி முளைச்ச காலம் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது, சிபிஎம்முக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, தமிழ்நாட்டில் இந்தியாவில் வரலாறு இருக்குன்னும் போது அவங்க கொஞ்சம் தான் அமைதியாக இருக்க முடியும். இப்போ எதிர்த்து கருத்தை சொன்னாலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்தீர்களா சிபிஎம் எப்படி தாவேக்காவோடு அவங்க நிலைப்பாடை ரொம்ப தெளிவாக தெரிவிச்சிட்டாங்க. தாவேக்கா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா, அல்லது அவங்க 108 இருக்குது, இவங்க வரலான்னா பிஜேபியோ அல்லது பிரசிடென்ட் ரூலாக வருன்ற ஒரு நிலைமை உருவாகும். அதை நாங்கள் யாரும் விரும்பலை. அல்லது இன்னொரு முறை மீண்டும் ஒரு தேர்தல் நடக்கணும், அது எந்த கட்சி சந்திக்க தயாராக இல்லை. ஸோ வெளியிலிருந்து ஆதரவு நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் இந்த விமர்சனத்தை விசிகா மேலே காங்கிரஸ் மேலே வச்சா கூட அடிப்படையில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா தே ஆர் பார்ட் இன் கவர்மெண்ட் நவ். அவங்க அரசவையினுடைய ஒரு அங்கம். சிபி அங்கமா வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேருக்கு பல முறை நடந்திருக்குது. வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த தார்மீக அடிப்படையில் அந்த கணக்குகளில் தான் சிபிஎம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணி அந்த தலைவரை எடுத்துக்கிற போது அவங்க பதிலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக ப்ளஸ் திமுக ப்ளஸ் அதிமுக கொள்கை புடலங்காய் ஒரு நாளும் சிபிஎம்முக்கு வராது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அப்படி ஒன்று ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் பேசியாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அந்த முயற்சி நடக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்களா? நடக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட். ஏன் அதை சொல்கிறாங்க, குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, திமுகவை சேர்ந்த நபர்களே உறுதிப்படுத்துகிறாங்க. அதிமுக என்ன மோசமான கட்சியா என்ன, உலகமாக தப்பா என்ன, சேர்ந்தா தப்பா என்ன அப்படின்னு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய RS பாரதி கேட்குறாங்களா? அதனுடைய பொருள் என்ன? நாங்கள் சேர்ந்தா நாங்கள் தப்பு. இன்னைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மருது அழகுராஜ் புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். நெறியாளர் கார்த்திகேயனுக்கு என்ன சொல்றாரு? திராவிட இயக்கங்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டால் தமிழ்நாட்டில் பாஜகவால் இயக்கப்படக்கூடிய 2 சக்திகளும் வராது. யாரு? தாவேகா ப்ளஸ் பாஜகவை தான் சொல்றாரு அவர். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதிமுகவும் திமுகவும் தனியாக சேர்ந்தா கூட நீங்க ஆட்சி அமைக்க முடியாதுங்க வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் பிஜேபி. அந்த ஒரு எம்எல்ஏவோட ஆதரவும் தேவை. நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், தாவேக்காலேருந்து ஆட்களை உருவனா மட்டும் தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்க முடியும் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ தாவேக்காலையும் அதிருப்திலாம் இருக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு நாளிதழ் இப்போது தலைங்கம் அந்த ஃப்ரண்ட் பேஜில் அதாங்க. அது தனி சப்ஜெக்ட்டுங்க. எப்பயுமே ஒரு ஜெயிச்ச கட்சிக்குள்ள நான் ரொம்ப நாளாக உழைச்சிருக்கிறேன், எனக்கு ஏன் எம்எல்ஏ கொடுக்கல, எம்பி கொடுக்கல, எனக்கு ஏன் மினிஸ்டர் கொடுக்கல கேட்பாங்க. இப்போ லயலாமணி கூட கேட்டிருக்காருன்னு திரு ஆனந்த் அவர்கள் பொதுமேடையில் சொல்கிறாரு. மணிக்கு என் மேலே ஒரு கோவம் மட்டும் இருக்கும், என்ன பேசினே இருக்கிற சீட்டு கொடுக்க மாட்டேன்னு கேட்கலாம். ரொம்ப சாதாரணமான விஷயம். எவ்வளோ பெரிய கட்சியில் வரும்போது குட்டி கட்சியில் வராமலாம் இருக்கும். இன்னொன்று, மற்ற கட்சியாவது பல நாள் போராடி ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சி விட்டாங்க, யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்போ அந்த சண்டை வரும், அது தனி சப்ஜெக்டு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, சிபிஎம் விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம் யாரு? திமுக தானே. நீங்கள் தானேங்க அமர வச்சு எல்லார்ட்டையும் டிஸ்கஷன் பண்ணியிருக்கீங்க சேரலாமான்னு. அதிமுக இல்லை, அது அமித்ஷா திமுகன்னு பேசுனது திமுக தானே. அது பாஜகவின் அடிமைன்னு சொன்னது திமுக தானே. அந்த அதிமுகவோட நீங்கள் போய் சேர்றீங்கன்னா அது பாஜகவோட சேர்றதுன்னு அர்த்தம். பாஜகவோட சேருவதற்கு பதிலாக இன்டெரக்டாக நீங்கள் அதிமுகவோட போய் சேர்றீங்க தானே உங்களுடைய மொழியில் நான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்கள் இந்த கொள்கை புடலங்காயை வச்சுக்கிட்டு இருப்பீங்க, அந்த கொள்கை புடலங்காய் எங்களுக்கு கிடையாதுங்கிறாங்க. இது ஏன் இந்த கோவம் நான் நியாயமானது நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன் நியாயமான கோவம், சிபிஎம்மோட கோவம்.
நியாயமான விமர்சனமும் கூட. ஏன்னா அவங்க அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கல. அவங்க அரசாங்கத்தில் அங்கம் வகிக்காம வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு கூட சிபிஎம் உடைய தோழர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. இந்த அரசினுடைய காவிரி இந்த மேகதாது தொடர்பான அவங்க போட்ட அந்த தனி தீர்மானத்தை தவறுன்னு கண்டிக்கிறாருங்க சண்முகம். தப்பு பண்றீங்க, எப்படி இந்த மாதிரி நீங்க செய்ய முடியும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாருன்னா நீங்க கவனிட்டு சேர்த்துப்பீங்களா? தனி தீர்மானத்தை தப்புங்க, டிஸ்கஷனுக்கு விடணும், வாக்கெடுப்புக்கு விடணும். இன்னைக்கு இன்னொரு முறை நீங்க நடுவர் மன்றம் அமைச்சிங்கன்னா அது முட்டாள்தனமான ஒரு விஷயமா மாறும் அப்படின்னு கண்டிக்கிறாருல. கூட்டணியில் இருந்துட்டு யாராவது கண்டிப்பாங்களா? வெளியே தான் கண்டிக்க முடியுது. தூய்மை பணியாளர் விவகாரத்தில் தனியார் மயம் கூடாதுன்னு தோழர் செல்வா பேட்டி கொடுக்குறாரு, போராட்டம் பண்ணுறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ண எப்படி பண்ண முடியுது? கூட்டணியில் இருக்கிறாங்க, வெளில தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து அவங்க தாவேக்கா கூட அப்படி இதுவாகிட்டாங்க அதுவாகிட்டாங்கன்னு பேசுறதுங்கிறது தாவேக்கா மீது இருக்கக்கூடிய வெறுப்பும், அந்த தாவேக்காவோட ஆட்சி அமைக்க என்ன காரணமாக இருந்துச்சு? சிபிஎம், சிபிஐ, விசிகா, காங்கிரஸ் ஆதரவு காரணமாக இருந்துச்சுல்ல. அதன் மீதான காழ்ப்புணர்வு மற்றவங்க மேலே வந்தால் கூட புரிஞ்சுக்கலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா தே ஆர் இன் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். இவங்க பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்டே கிடையாது. ஆனால் வந்து சட்டசபையில் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, உங்களுடைய தயவால தான் ஆட்சி அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறீங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் இடதுசாரிகள்லாம் அவங்களாக வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மக்கள் ஆதரவால் நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசு அப்படின்றார். கம்யூனிஸ்டுகளை வந்து ஒரு கிரெடிட் கொடுக்குறார் விஜய் அவர்கள். அடுத்த நாள் இப்படியான விமர்சனங்கள் திமுக கடந்து வருது. அப்போ வந்து வேறொரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி இல்லையா? விஜய் முதலமைச்சர் கரெக்டான ஒரு பாயிண்ட் பிடிச்சிங்க. முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ சிபிஎம் பாராட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் இன்ஃபேக்ட் இன்னும் இன்டெப்த்தாக நம்ம சில பேர்கிட்ட பேசுகிற போது முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து சிபிஐ சிபிஎம் வந்து அரசாங்கத்துக்குள்ள வரணும்னு விருப்பம் இருக்குதுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறார் அவர் விஜய் அவர்கள். ஆமாம், அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு. அவங்க வந்து கொள்கை ரீதியாக எங்கள் முடிவு அது அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வரணும் தான் ஓட்டு கேட்டேன். நாம் போய் அதில் பங்கெடுக்கிறது நியாயமாக இருக்காது, சரியாக இருக்காதுன்னு பேசுனவருங்க சண்முகம் தோழர். அவர் போய் நீங்கள் இந்த மாதிரி அப்படி பண்ணிட்டார், உலக பம்மாத்துகளை காமிக்கிறாரு, உங்களுடைய வார்த்தை ஜாலங்களால் விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தூய்மையானவராக மாறிடுவீங்களா? நீங்கள் தூய்மையான அன்பான வாக்காளர் பெருமக்களை நீங்கள் எழுதுனதெல்லாம் படித்து வளர்ந்தவங்க தானே நாங்கள். வைகோவை உங்களுடைய பேனா முன்னால் எப்படி குத்தி கிழிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போது அதனால் இன்றைக்கி வந்து அவங்க சிபிஎம் விமர்சிக்கிறதுக்கான அடிப்படை காரணம் வெறுப்பு, காழ்ப்புணர்வினுடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, விஜய் ஆட்சிக்கு வரமாட்டார், வந்தால் அதிமுக வரலாம், இல்லை நம்ம திருப்பி வரலாம்னு நினச்சாங்க. அது நடக்கலை. இதை நடந்ததை ஜீரணிக்க முடியாமல் தினசரி இப்படி பேசுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற நான். இந்த ஆட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டுங்க, அந்த வேலை தெளிவாக பாருங்கன்றேன். ஆர்எஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, கொடுத்தவங்களுக்கும் வெக்கம் இல்லை, வாங்கினவங்களுக்கும் வெக்கம் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தார். தொடர்ச்சியாக விசிகா, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை வந்து திமுக சீண்டிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து இந்த பக்கம் ஒரு காலம் அந்த பக்கம் ஒரு காலம் வச்சுருக்கீங்க, மொத்தமாக அந்த பக்கம் போங்க, நாங்கள் வேற ஒரு கூட்டணி செட் பண்ணிக்கிறோம் இங்கே அப்படின்றதுக்கான ஒரு சிக்னல். அது வேறொரு கூட்டணின்னா அதுதான் இருக்க முடியும். எதுவாக இருக்க முடியும்? பிஜேபி, அதிமுக, திமுகவாக இருக்க முடியும். வேற என்ன ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு? அப்போ அதுக்கு தான் சமிக்ஜை போடுறாரா? இந்த வெக்கம் இல்லைன்ற வார்த்தையும் முதல்ல தவறானது. இப்போ பிஜேபி கூட நீங்கள் கூட்டணி வச்சுக்கணும், உங்களுக்கு வெக்கமே இல்லையா? அதெல்லாம் ஒரு காலத்தில் என்ஐஏவை ஆதரிச்சுக்கணும், உங்களுக்கு வெக்கமே இல்லையா? இன்னைக்கு காங்கிரஸை பற்றி பேசுறீங்க, இன்னைக்கு காங்கிரஸ் முதுகுல குத்துனதா சொல்றீங்க. இதே காங்கிரஸ் தான் இனப்படுகொலைக்கு துணை போச்சுன்னு நாம் தமிழர் கட்சி, விசிகா, இன்னும் பல்வேறு இயக்கங்கள் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டங்கள் பண்ணாங்க. அப்போ கூட அவங்களோட கூட்டணி வச்சுக்கல, உங்களுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு யாராவது உங்களை கேட்டாங்களா? பல பேர் கேட்டிருக்காங்க. அது வேற. இன்னைக்கு திருப்பி அதை கேட்போமா? அரசியலுக்குள்ள வந்த பிறகு வெக்கம் இல்லை, முதுகுல குத்திட்டா, துரோகம் பண்ணிட்டான்னு பேசலாம் ரொம்ப அற்பத்தனமான விவாதங்க. அது இல்லை இங்கே பிரச்சனை. டிவிகே மேலே, தாவேக்கா மேலே விமர்சனம் வைக்கணுமா? உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் நான் எடுத்துறேன். ஆட்சியை பற்றி பேசுங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொள்கை பிறழ்வுகளை பற்றி பேசுங்க, அவங்க நிர்வாக சீர்கேடை பற்றி பேசுங்க, அனுபவமின்மையை பற்றி பேசுங்க. மேகதாதை பற்றி அவ்வளோ பேசலாங்க. நீட்டை பற்றி ஒரு வார்த்தை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேசலை. மோசடி நடந்து ரீஎக்ஸாம் நடந்து கட்சியை உருவாச்சு. கரப்பாம்பூச்சி கட்சின்னு ஒரு கட்சியை உருவாக்கிட்டான். ரீஎக்ஸாம் எழுதியிருக்கிறான் நம்ம குழந்தைகள் எல்லாம். அப்போ அவ்வளவு கேவலமான ஒரு சிஸ்டம் வந்து ஒன்றிய பாஜக உருவாக்கி வச்சிருக்குது. கல்வியை ஒட்டுமொத்தமாக உருவிக்கிட்டு போகிறான். அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிற முதலமைச்சர் அதை அதை கொஸ்டின் பண்ணுங்கன்ற நான். அப்படி போகணுமே தவிர சிபிஎம் விமர்சிக்கிறேன், விசிகாவை திட்டம்னு கேட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
உங்கள்கிட்ட இருந்து வர உண்மைகளை விட உங்கள் கூட இருந்து வெளில வந்த உங்களோட வர உண்மை ரொம்ப பிரளயத்தை வெடிக்க வைக்கும். அவங்க வாயை திறந்தாங்கன்னா, சிபிஎம் வாயை திறந்தாங்கன்னா திமுகவால் தாங்க முடியாது. ஏன்னா இழப்பதற்கு எதுவும் இல்லாத ஒரு கட்சி சிபிஎம். திமுக அப்படி அல்ல, உங்களுக்கு இழக்க நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அமைதியாக தான் இருந்தாகணும். இழப்பதற்கு எதுவும் இல்லாதவங்க நீங்கள் சண்டையே முதல்ல போடக்கூடாது. சண்டை போட்டிங்கன்னா அவங்க அடிக்கடி உங்களால் தாங்கவே முடியாது. இதான் என் கருத்து. இப்போது ஜென்சி ஒருங்கிணைப்பாளர், திமுகவுடைய ஜென்சி ஒருங்கிணைப்பாளரை வந்து கைது பண்ண ட்ரை பண்ணுறாங்க தாவேகா அப்படின்ற விஷயம் காலிலேருந்து போயிட்டுருக்கு. அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. தாவேகாவினரை வந்து ஒருமையில் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கானது 3 பிரிவுகளில் பதியப்பட்டிருக்கு. ஸோ திமுக செய்த அதே விஷயத்தை தாவேகா இன்னைக்கு செய்கிறாங்களா? காவல்துறையை வச்சு தங்களுடைய எதிரிகளை, தங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்களை அடக்கலாம் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த அடிப்படையில் அல்லது எந்த சாராம்சத்தின் கீழே இவங்களை போய் பார்த்தாங்கன்னு தெரியல. அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான விஷயத்தை கூட விட்டுருவோம். இந்த தம்பி ஒருத்தரை போய் திமுக சென்சி வீட்டில் பேசுகிறவர்கள் பார்த்தா தான் சொல்கிறாங்க. எதுக்காக போனாங்க, என்ன ரீசன்கிற பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும்போது அதை இவங்க பண்ணக்கூடாது. திமுக பண்ணதை நீங்களும் பண்ணக்கூடாது. திமுகவுக்கு அதுக்காக தான் இப்போ அடி விழுந்துருக்குது. எடுத்ததுக்கெல்லாம் கைது, எடுத்ததுக்கெல்லாம் சம்மன் அனுப்புறது, எடுத்ததுக்கெல்லாம் ஒருத்தர் வீட்டில் போய் சோதனை பண்ணுறது, ஒரு யூடியூப் சேனலில் போய் மூடுறது, இப்படி மொக்கையான விஷயங்களை பண்ணி அதிகாரிகளுடைய அலங்கோல ஆட்சியின் காரணமாக தான் நீங்கள் விழுந்து கிடக்குறீங்க இன்னைக்கு. அப்போ அதை பார்க்கக்கூடிய தாவேகா வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. அது ரிப்பீட் பண்ணான்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பாதகமாக தான் முடியும். ஒஸ்ட் கேஸிங் என்னன்னா, இதெல்லாம் மக்கள் ரசிக்கிறான், கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ரசிக்கிறான். ஏன்னா என்ன நாட்டா அண்ணன், நான் தப்புன்னு சொல்கிறேங்க, இது ஏன் கருத்து. வெகுஜன மக்கள்கிட்ட போய் விட்டிங்கன்னா, நீங்கள் வேணால் தமிழ் தரத்துடைய மைக் எடுத்துகிட்டு போய் 10 பேர்கிட்ட போய் முக்தார் கைது சரியான்னு கேளுங்களேன், பட்டாசு வச்சு கொண்டாடுறான். ஓகே, அந்த கைது நம்ம இது இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். அது வந்து இப்போது அது குண்டாஸ் போட்டதுக்கு நான் எதிர்க்கிறேன். முக்தார் மேலே குண்டாஸ் போட்டது உடன்பாடு கிடையாது. திருச்சி சூர்யா மேலே குண்டாஸ் போட்டுக்கூடாது. குண்டாஸ் ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. கைது பண்ணுங்க, டெஃபமேஷன் போடுங்க, அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்றதான் ஏன் நிலைப்பாடு. ஆனால் குண்டாஸே அவங்க போடுறாங்க. குண்டாஸ் போட்டிருக்க வேணாங்கிறது நிலைப்பாடு. மாரிதாஸ் கைது தேவையில்லாதுங்கிறது நிலைப்பாடு. கருத்தை சொன்னால் கருத்தால் எதிர்கொள்ளுங்க, இல்லை மான நஷ்ட வழக்கு போடுங்கன்றேன். எல்லாத்துக்குமே கைதுன்னு இருக்குல்ல, அது முதல்ல அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டுடைய அணுகுமுறை. அது எல்லாத்துக்குமே நான் கைது பண்ணுவேன், எல்லாத்துக்குமே நான் போலீஸ் ஸ்டேட் கூட்டு போனது ஒரு போலீஸ் ஸ்டேட்டோட அணுகுமுறை. இது அறப்போர் இயக்கம், ஹென்றி திஃபன்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க, குறைந்தபட்சம் ஒரு 6 ஆண்டு 5 ஆண்டு சிறை தண்டனைக்கு உள்ளான வழக்குகள் நீங்கள் ஒருத்தர் கைது எப்படி சிறைப்படுத்தவே கூடாதுங்க. அடிப்படையில் சொல்கிறாங்க, ரிமாண்டே பண்ணக்கூடாது நீங்கள் முதல்ல. அதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பேக் ஃபேராக தான் முடியும். கெடுவாய்ப்பாக என்ன ஒரு விஷயம்னா, இதை நீங்கள் மகா பேசலாம், அருள் பேசலாம், வெகுஜன மக்கள் பேச மாட்டாங்க. என்னன்னா பண்ணல வாங்கட்டும், திமுக காரன் தானே வாங்கட்டும் அப்படின்னுவாங்க. அது நம்ம ஒன்றும் இல்லை, முற்பகல் செய்யும் பிற்பகலுடைய மாதிரி போகுது. பட் தாவேகாக்கு அது ஒரு நல்ல அப்ரோச் கிடையாது. மேபி அவங்க வந்து சின்ன சின்ன இடத்துல அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் சின்ன சின்ன இடங்களை நீங்கள் பண்ணும்போது தான் நாளைக்கு அது பெருசாக வெடிக்கும், நாளைக்கு உங்கள் கண்ணே அது குத்தம். அதனால் அது தேவையில்லாதது. அவங்க ஜென்சி மீட்டு போகிறதே உங்களை பார்த்து தான் போடுறாங்க. அதுக்கே நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க. அதுக்கே அவங்க கவுன்சிலர் பையன் எம்எல்ஏ பேர் தான் கூட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பயப்படுறாங்கன்னு நான் சொல்லலை. தம்பி மேலே எதுக்காக இவங்க போய் தேடினாங்கன்னா, கனிமொழி அவர்கள் வரைக்குமே ட்வீட் போட்டிருக்கிறாங்க. என்ன ரீசன்னு தெரில, பட் அது தேவையில்லாது தான் என் கருத்து. ஓகே, இப்போது அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தினுடைய அந்த தரமே கொஞ்சம் கம்மியாக இருக்கா? ஏன்னா தலைவர்கள் வந்து ரொம்ப பர்சனலாக டார்கெட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் சட்டசபைக்குள்ளே வந்து ரொம்ப பர்சனலாக தாக்கி கொள்ளும் பொழுது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவங்க என்ன பாதை காட்டுறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சண்டை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப ஒரு ஆக்வர்டான அக்லியான ஒரு மூமெண்ட்டு தான் தமிழ்நாடு அரசியலுக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து உள்ளே போயிட்டு முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்து அவருடைய என்னுடைய 40 நாள் ஆட்சி நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னா பேசுகிற வரைக்கும் ஓகேப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் நடந்தது தான் சொல்கிறாரு, அல்லது இருக்கிற தரவில் தான் அவரால் பேச முடியும். மற்ற விஷயம் பார்ட்டி ஃபண்டோட நான் தப்பு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் உண்மை தான், அவனும் மாற்றுக்கிறதுல அதுக்கு ஃபைட் பண்ணியிருக்கலாம். உதயநிதி அவர் உள்ளே இருந்து அவர் தேவையில்லாம் வெளியில் போனார். அவருடைய மெச்சூரிட்டி லெவல் அவ்வளோதான். வெளியில் போய் சண்டை போட்டு வெளியில் போய் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அவர், அது வேட விட்டுருங்க. ஆனால் அவையில் இல்லாத ஒரு மனிதரை பற்றி நீங்கள் எங்கள் அப்பாவை காரணம்னு கேட்டது முதல்ல அவர் ரசிக்கும்படியான அணுகுமுறை கிடையாது. அது தேவையில்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு. முதல்ல அவர் இப்போ நீங்கள் காணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஜெயிச்ச பிறகு எதுக்காக வர போய் வீட்டில் போய் பார்த்தீங்க? நீங்கள் ஜெயிச்ச வீட்டில் போய் பார்த்தீங்க அவரை, இப்போ வந்து அவையில் காணுன்றீங்கன்னா அது எப்படின்னா நடிக்கிறீங்களான்ற சந்தேகத்தை உருவாக்கிடும். நம்மை போன்றவருக்கு சொல்கிறேன், அதுலேயே ரொம்ப கோட் நம்மளை போனவருக்கு நடிக்கிறாரோ அவருன்னு உருவாகிறோம்.
அப்போ அதை தேவையில்லாமல் அவர் பண்ணியிருக்கக்கூடாது. அது ஒரு அது அந்த செயல் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு செயல். அப்படி பண்ண பிறகு எதிர்கட்சி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன லாலிபாப் சாப்பிட்டு போயிடுவாங்களா? இப்படி பண்ணீங்கன்னா அவங்க திருப்பி இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. தனி மனித ரீதியான போகுது, அது இன்னும் எக்ஸ்ட்ரீம், அது ரொம்ப ரொம்ப பிழையானது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புகழ்றதுங்கிறது அது அவ்வளோ நாகரிகமான ஒன்று அல்ல. இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அப்புறம் ஒரு நடிகை வந்து முதலமைச்சரோட இருக்கிற புகைப்படத்தை பகிர்றாங்க, பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா, இது நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக மாறிட்டீங்க, அதுவும் பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே பொதுமக்களால் விமர்சிக்கப்படும் படணும். எதுக்காக அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனையில் வரும்போது ஃபோட்டோ எடுக்க நம்ம ஏன் கேட்டோம்? ஏன் சிஎம், ஏன் முதலமைச்சருக்கு என்னாச்சு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் ஓட்டு போடாட்டியும் என் முதலமைச்சருக்கு எங்கே போகிறாங்க, அவங்களுக்கு உடம்பு என்னாச்சு தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ அதை வந்து நம்ம அப்போ கேட்டோம். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ முதலமைச்சருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் குறித்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கான போக்கை 2 பேரும் கைவிடணுன்ற நான். 2 பேருமே தப்பு பண்ணுறாங்க. முதலமைச்சரும் தப்பு பண்ணுறாரு, உதயநிதி தப்பு பண்ணுறாரு. ஆக்ஷன் இங்கிறது தான் போகுது. ஆனால் அது வந்து தேவையற்றது, அது வந்து மாண்பை குலைக்கக்கூடிய ஒரு செயல். இன்னொன்று, அறிஞர் அண்ணாவோ அல்லது காமராஜரோ அல்லது வந்து ஏன் நீங்கள் கருணாநிதி எடுத்துக்கிட்டீங்களா, ஜெயலலிதா எடுத்துக்கிட்டீங்களா, அவங்களுடைய மேடன் ஸ்பீச்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காது. நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம், நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்காக நல்லதை செய்வோம், ஆக்கப்பூர்வமாக செய்வோம்னு பேசணும். எதிர்கட்சிகள் பேசினாங்க, அதனால் நான் பதிலுக்கு இப்படி தான் பேசுவோன்னு பேசுறதுங்கிறது ஒரு நேர்த்தியான அணுகுமுறை இல்லை. அதை நான் முதலமைச்சர் எதிர்பார்க்கலாம். அது ஒன்று தவிர மற்றபடி முதலமைச்சருடைய ஸ்பீச் வந்து ஓகே தான். அதில் ஒன்றும் பெரிய ஒரு குறை, ரொம்ப ரொம்ப மோசம்னு சொல்கிறதுக்கு ஒன்று பெருசாக தெரியல. எது எக்ஸ்பெக்ட் பண்ணதை தான் அவர் பேசுகிறாரு. அன்எக்ஸ்பெக்டடுங்கிறது சைகை காட்டுறது, இந்த குட்டி கதை சொல்கிறது, அதனால தான் எதிர்பார்க்காதது, அது தேவையும் இல்லாதது. மற்றபடி இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இந்த பார்ட்டி ஃபண்ட்லாம் பற்றி பேசுறது ரொம்ப நியாயமான விஷயம் நான் நினைக்கிறேன். அது பதில் அவங்க சொல்லியிருக்கணுங்க, உள்ளிருந்து சொல்லியிருக்கணும். நீங்கள் வெளில போயிட்டீங்க, அதுதான் தப்பு. இதுக்குள்ள அதிமுகவுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்றது? அதிமுக வந்து இப்படி சிரிக்கிறது தான் ரோல். உள்ள உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, அப்படி ஒரு உட்காந்து காணன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலினை ரசிக்கிறாருங்க இவர் எடப்பாடி பழனிசாமி. ஃபோட்டோவோட வெளில வருது தம்பி, அது வீடியோவோட வெளில வருது. ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபியூச்சர் என்ன அதிமுகவுக்கு? அதிமுகவோட ஃபியூச்சர் வந்து தாவேகாதான், வேற எங்க அதிமுகவுக்கு ஃபியூச்சரு? அதிமுகவுக்கு தங்களுடைய கட்சியை மீள்கட்டமைப்பு பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது. போகிறதுனா போ, இருக்கிறதுனா இரு. இது அம்மா கட்சி, ரெட்டாள கட்சி, அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி கட்சி. இருக்கிறதுனா இதெல்லாம் வெளில போ, சர்வாதிகாரம் தான் இப்போ எடப்பாடி. யார் இல்லைன்னா ஏங்க, போனவங்க எல்லாருமே இப்போ எம்எல்ஏ ஆகிட்டாங்க, மினிஸ்டர் ஆகிட்டாருங்க. செங்கோட்டை மினிஸ்டர் ஆகிட்டாருங்க. போனவங்கெல்லாம் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் ஆகிட்டாரு. இவர் நம்ம தனபாலையோட பையன் மினிஸ்டர் ஆகிட்டாரு, லோகேஷ். கட்சியோட வெளியேறின எல்லாருக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் வந்துருச்சு. நான் கேட்டு இருக்க எப்படி பார்ப்பான், என்னையா இது? இன்னொன்று, அதிமுகவோட கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு. ஒரு கொள்கையும் கிடையாது. அப்படிதான் நீங்கள் பதில் சொல்லணும். திமுக எதிர்ப்பு ஒரு கொள்கையே, அது ஒரு பாலிசியே கிடையாது. ஆனால் அது கொள்கையை வச்சிருக்கான். அப்போது அந்த கொள்கையை இன்னைக்கு வந்து யார் பேசிக்கிட்டு இருக்கிறது? அது கொள்கை இல்லை, திரும்பியும் சொல்கிறா. அந்த கொள்கையை வச்சு யார் பேசிக்கிட்டு இருக்கிறது? தாவேகா. அவங்களுக்கு அவர் என்ன சொல்லிப்பாருன்னா, திராவிடம், தமிழ் தேசியம் எல்லாரும் சேர்த்து போட்டு சொல்லுவார். அது ஒரு பேச்சுக்காக சொல்கிறாரு. நீங்கள் இன்டெப்த்தாக பேசினா அதை பற்றிலாம் ஒரு கருத்து கிடையாது. நான் பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் கொடுக்கணுங்க, அவ்வளோதாங்க என் நோக்கம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி ஸோ இப்போ அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தாவேகா தான். அப்படி இல்லை அப்படின்னா திமுகவுக்கு போவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் தான், ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கணும். எம்ஜிஆர், ஜெயலலிதா அடுத்து இப்போ விஜய். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நடிகர் கிடையாது, அவர் கரிஸ்மேட்டிக் லீடர்லாம் கிடையாது. அவர் ஒரு எமர்ஜிங் லீடராக இருந்தார், வளர்ந்து வரக்கூடிய தலைவராக இருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலுமே கூட அவரை கோடானு கோடி மக்களுக்கும் இப்போ ரீச் அவுட் அவரால் வந்து பண்ண முடியல. இப்போ ரிசல்ட் தெரிஞ்சிச்சு இல்லை? அப்போ அதை வந்து அதிமுக எதிர்காலங்கிறது தாவேகாக்குள்ள கரைவது தான் நான் நினைக்கிறேன். வேறு எதுவும் எதிர்காலம் பார்த்தா தெரில. அல்லது இப்போ சிபிஎம் சொல்கிற மாதிரி திமுகவோட போய் சேர்ந்துடலாம். அதிமுக அப்படி தான் போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கூட்டணி வச்சு 2-3 சீட்டு வாங்கி அப்படியே வாங்கிட்டு ஒரு குட்டி பாமக, குட்டி மதிமுக, குட்டி காங்கிரஸ் அப்படி போயிடும். அந்த மாதிரி. ஓகே.